Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை மக்களாக மகிழ்ந்த வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடன் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்த வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளில் நம்முடைய அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை நம்முடைய திரு அவையினுடைய 257வது திருத்தந்தையாக பொறுப்பேற்று தன்னுடைய வாழ்வாளும் வார்த்தையாலும் இறைவன் தனக்கென கொடுத்த அழைத்தல் வாழ்வினாலும் திரு அவைக்கு பல்வேறு விதங்களில் புத்துலகம் படைக்கின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்த திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதர் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழுகிறோம். 2 விதமான சிந்தனைகளில் அவர் ஆழமாயிருந்தார். ஒன்று, திருத்தூதர்கள் கற்பித்தவற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அலாதியான விருப்பத்தோடும் அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டு இறைமகன் இயேசு தனக்கென கொடுத்த பொறுப்பினை ஆழமாய் உணர்ந்து திருப்பணி ஆற்றக்கூடிய உன்னதமான படிப்பினையை அவர் கொண்டிருந்தார். எனவே இன்றைய நாளினுடைய வாசகங்களும் அதைத்தான் சொல்லுகின்றன. ஒரு நல்ல ஆயனாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை கனிவோடு தேடிச் சென்று பேணி காக்கின்ற நலமுள்ள நல்லாயன்களாய் நாம் திகழ வேண்டும். நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் முழுமையான இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டு பல்வேறு விதமான இறை துணையோடு வாழ இத்திருப்பலி நம்மை அழைக்கின்றது. எனவே நாம் இணைவோம், இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவாக்கு தொழிக்க நம்பிக்கை பேணிகாக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித வயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதற்குரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளை மடுத்து காட்டை பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரில் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 1-11 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ரேல் நாயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவருக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் நாடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பனின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 23. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர்
எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் இத்தீங்கிற்கும் அஞ்சிடே. உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல்
ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்கு உரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாங்கிடும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அண்மையிலே என்னுடைய முகநூல் பக்கத்தில் மிகவும் சிறப்புக்குரியது என்று சொல்வதை விட, எந்த அளவு ஒருவரால் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற முடியும் என்கிற பின்னணியில், தன் உயிர் போகின்ற தருவாயிலும் கூட தன்னை நம்பி வந்த குழந்தைகளை எவ்வித ஆபத்துமின்றி, எவ்வித விபத்துமின்றி, எவ்வித சிறு காயமுமின்றி காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒருவர் செயலாற்றினார். தன் உயிர் போகும் தருவாயில் தன் குழந்தைகளை பேணி காப்பாற்றினார் என்கிற செய்தியை நான் வாசித்தேன். உள்ளம் கலங்கியது. ஒரு நிமிடம் இதயம் துடித்து நின்று துடித்ததாக உணர்ந்தேன். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அடுத்தவர் மீது அக்கறைப்படுகின்ற அளவிற்கு நம்மில் பலர் இல்லை என்பது உண்மையிலும் உண்மையாய் இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலே வெள்ளகோயிலுக்கு அருகில் இருக்கிற KVC நகரை சார்ந்த சே மலையப்பன் என்கிற 49 வயது நிரம்பிய அந்த மனிதர்தான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய வேன் டிரைவராக, வாகன ஓட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பணியில் சேர்ந்த 8 மாதங்களே ஆன நிலையில் அவர் ஒரு நாள் மாலை வேளையில் பள்ளி முடிந்த பின்பு தன்னுடைய வேனிலே ஒப்படைக்கப்பட்ட 20 குழந்தைகளோடு அந்த வாகனத்தை ஓட்ட ஆரம்பிக்கின்றார். போகிற வழிகளிலே அவர் சற்று தன் உடல் சோர்வினுடைய நிலைமையை கண்டு உணர்கிறார். ஏதோ உடலுக்குள் உபாதையாக ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தவராக எப்படியாவது இந்த குழந்தைகளை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அந்த நொடி பொழுது அவருக்கு தெரிகிறது மாரடைப்பு ஏற்படுகின்ற ஒரு சீதோசன நிலை. அந்த இதய வலி, நெஞ்சு வலி என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருப்பது போன்ற நிலையை உருவாக்கி கொள்ளாமல், என்னோடு வருகின்ற இந்த 20 குழந்தைகளையும் நான் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிரமங்களுக்கு மத்தியில், அந்த ஆழ்ந்த வழிகளுக்கு மத்தியில அவர் என்ன செய்கிறார், அந்த கோவை திருச்சி நெடுஞ்சாலையிலே அந்த வாகனத்தை மிக லாபகமாக ஓட்டி சென்று சாலையின் ஒரு ஓரத்திலே அந்த வாகனத்தை நிறுத்துகின்றார். அந்த போகிற போக்கில குழந்தைகள் எல்லாம் அலறுகிறார்கள். ஏனென்றால் அந்த வாகன ஓட்டி சாலையின் ஓரத்துல அந்த வாகனத்தை நிறுத்திய பொழுது அவர் அந்த ஸ்டேரிங் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே சாய்ந்து போகிறார். சாய்ந்து நிலை குலைந்து சாய்கின்ற அந்த வேளையிலே இக்குழந்தைகள் எல்லாம் அலறுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள், ஓலமிடுகிறார்கள். இதை கண்ட மக்கள் எல்லாரும் அந்த வேனை நோக்கி வருகிறார்கள். பார்க்கிற பொழுது அந்த ஓட்டுநர் நிலை குலைந்து சாய்ந்து அங்கே மடிந்து கொண்டிருக்கிறார். அங்கு இருந்தவர்கள் இவர் இறந்து விட்டாரா இல்லையா
ஏன் மயக்க நிலையில் இருக்கிறாரா என்று சொல்லி எல்லாம் பார்த்துவிட்டு அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு அவர்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி சொல்கிறார்கள். காவல்துறையினர் வருகிறார்கள். அங்கே ஆம்புலன்ஸ்ல அவர் ஏற்றி அங்க இருக்கின்ற மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிற வேளையில மருத்துவர்கள் பார்க்கிறார்கள், பரிசோதிக்கிறார்கள், சொல்கிறார்கள் இவர் ஏற்கனவே இறந்து போய் விட்டார் என்று சொல்லி. மார்ந்த சகோதர சகோதரிகளை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளை எவ்வித ஆபத்துமின்றி காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவர் தன்னுடைய இறப்பை சந்திக்கிற பொழுதில் கூட அவருடைய சிந்தனைகள் எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் என்னோடு இருக்கிறார்களே என்று சிந்தித்தது மாத்திரமல்ல, மாறாக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற சிந்தனை அவரிலே மேலிட்டதை இணையதள பக்கங்களில் எல்லோரும் பாராட்டினார்கள். அக்குடும்பத்தினருக்கு நன்றியும் சொன்னார்கள். பிரியமானவர்களே, இது வெறும் சாதாரண நிகழ்வுதான். இந்த நிகழ்வினுடைய பின்னணியில் சிந்திக்கிற பொழுது ஒரு சாதாரண மனிதனே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை இவ்வளவு கனிவோடு கண்ணோக்கி இவ்வளவு கனிவு மிகுந்தவராய் அவர்களை பாதுகாக்கிறார் என்று சொன்னால், இந்த பழத்தை படைத்த தந்தையானவர் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்து நம்மை தாங்கிடும் கரமாயிருப்பார் என்பதைத்தான் உணர அழைக்கின்றது இன்றைய இறைவாக்கு வழிபாடு. ஏனென்றால் விடுதலை பயண புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தையில நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார், அவர்களது நிலைமையை கண்டு அவர்களை அறிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆக கடவுள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு கண் முன்னால் இவ்வளவு அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களே என்று சொல்லி கடவுள் அவர்களை கண்ணோக்குகிறார். அது மட்டுமல்ல, விடுதலை பயண புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில இவ்வாறு வாசிக்கிறோம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன், ஆம் நான் அவர்களின் துயரங்களை அறிவேன் என்று சொல்லி எல்லாருக்குமாய் விடுதலை வாழ்வு கொடுத்த ஆண்டவர் பாலை நிலத்துல மன்னாவை பொழிந்து இறைச்சியை கொடுத்து தண்ணீரை வழங்கி வாழ்வை கொடுத்த கடவுளை நம்பி வந்தவர்கள் பிற்காலங்களில் அரசர்களினுடைய நிலைமையை கண்டு மீண்டும் அம்மக்கள் அடிமை நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பாபிலோனிய அடிமைத்தன பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் இறைவாக்கினருடைய நூலில 34வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோமே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆயன் மந்தை என்ற நிலை மட்டுமல்ல, அந்த ஆயன்கள் யார் என்றால் அரசர்களாய் இறைவனால் கொடுக்கப்பட்டவர்கள் தங்கள் மந்தைகளை பொறுப்பு மிக்கவர்களாக பேணி வளர்க்காமல், தேடி செல்லாமல், மருந்திடாமல், காயங்களுக்கு கட்டிடாமல் அவர்கள் தங்களுடைய நலன்களின் மீது அக்கறை கொண்டவர்களாயிருந்ததால் கடவுள் தன் மந்தையை தேடிச் செல்பவராக இன்றைய நாளில் தாங்கிடும் கரமாக நல்லாயனாக கடவுள் காண்பிக்கப்படுகின்றார். இதே போலதான் அன்புக்குரியவர்களை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். வழக்கமாய் இருக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியை வேறொரு முதல் வாசகத்தோடு நாம் பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால், நீதியும் இரக்கமும் கனிவும் மிக்க ஒரு இறைவனாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தோடு சேர்த்து பார்க்கிற பொழுது அவர் தன்னை நம்பி வந்தவர்களை தாங்கிடும் கரமாக இருக்கிறார் என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது. ஏனென்றால் முதலில் வந்தவர் வேலை கொடுக்கின்ற அந்த வேலையாளாக வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒத்துக்கொள்ளுகிறார், நான் வேலை செய்கிறேன் என்று வருகிறார், அவரை தாங்குகின்றார் இறைவன். ஆனால் அடுத்தடுத்த நிலைகளில் பாருங்கள், போகிற பொழுதெல்லாம் அவர்கள் வேலையின்றி இருக்கிறார்கள் என்ற அந்த உருவகத்தை பார்க்கிற பொழுது வாழ வழி இல்லாமல், தங்களுடைய வாழ்வை நடத்த முடியாமல், வாழ்வை பேண முடியாமல் என்ன செய்வதென்று விதிவிளங்கி நிற்கின்ற மனிதர்களாக தான் நாள் முழுவதும் இருக்கிறார்களே, அவர்களை கடவுள் கண்ணோக்குகிறார், அவர்களுக்கும் தன்னுடைய ஆசீர்வாதமான அந்த தெனாரியத்தை கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். அப்படி என்றால் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்லுகிறார். இன்றைய பதிலுரை பாடலில் பார்க்கிறோம், திருப்பாடல்கள் 23ல, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அப்ப இந்த ஆயன் குறையில்லாதவரா, குறையை என்றுமே நம்மிடத்தில் கொடுக்காதவராய் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இறைவன் என் ஆயனாய் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பகல் முழுவதும் இருந்த எல்லா மனிதர்களும் ஒரு தெனாயிரை மீத ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை நானும் பெற வேண்டாமா? அந்த ஆண்டவருடைய கரம் என்னையும் தேற்ற வேண்டாமா என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் என்றால், வெறும் 4 சிந்தனைகளை இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நெகேமியா புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம்.
நாங்களே எங்கள் கடவுளை வேண்டினோம் என்கிறார்கள். ஆக கடவுளை வேண்டுகிற பொழுது கடவுள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் எதன் அடிப்படையில் நமக்கு கொடுக்கிறார், எத்தகைய சிந்தனையில் நமக்கு கொடுக்கிறார், எத்தகைய நிலையில் அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் முதல் சிந்தனை, நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நாம் அனைவரையும் அன்பு செய்ய வைக்கிறார். அத்தகைய அன்பின் கடவுளை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இதைத்தான் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார்: அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. ஆக கடவுள் மீது நாம் கொண்டுள்ள அன்புதான் இந்த உலகத்தின் மீது அன்பாய் வரும் என்பது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, தாங்கிடும் கரத்தை எப்படி உணரலாம் என்று சொன்னால் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அது ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். இதைத்தான் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 6ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே புனித பவுல் இவ்வாறு சொல்லுகிறார்: கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. ஆக கடவுள் மீது நாம் கொள்ளுகின்ற, கடவுள் மீது வைக்கின்ற, கடவுள் மீது நான் காட்டுகிற அந்த மாறாத பேரன்பு மிக்க நம்பிக்கை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் கரம் நம்மை தாங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, கடவுளின் கரம் நம்மோடு இருக்கிறதை எப்படி உணரலாம் என்று சொன்னால் நாம் நம்மை ஒப்படைக்கிற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரியலாம். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல 12ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். உங்களை தூய உயிருள்ள மாசற்ற பலியாய் ஒப்பு கொடுங்கள். இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்க உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று நம்மை ஒப்பு கொடுக்க பவுலடியார் அழைக்கிறார். அதோடு இணைந்து யோபு தன்னுடைய நூலில 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார்: நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் ஒப்படைக்கிற பொழுது ஆண்டவரின் கரம் நம்மோடு இருக்கிறது. இது மூன்றாவது சிந்தனை. கடைசியாக பிரியமானவர்களே, நம்மிடம் உயர்ந்த எண்ணமும் உயரிய எண்ணமும் கொண்ட உள்ளமாக இறைவனிடம் நாம் இருக்க வேண்டும். எப்படி என்றால், ஏசாயா புத்தகத்துல நாம் பார்க்கிறோம், உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன என்றால் உயர்ந்த உள்ளம்தான். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல 2:3 பார்க்கிறோம். மன தாழ்மையோடு மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்வாக கருதுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற புனித 10ஆம் பத்திநாதர் தன்னுடைய திருத்தூது பணி முழுவதுமாக அவர் செய்ததெல்லாம் எல்லாரையும் உயர்வாய் கருந்தினார். ஒரு நல்ல ஆயனுக்குரிய தன்மையோடு அவர் வாழ்ந்தார். திருச்சபையை கட்டி எழுப்பினார். கத்தோலிக்க திரு அவையினுடைய மரபுகளை இயேசுவின் பார்வையில் கொண்டு சென்று அன்னை மரியாவினுடைய துணையை நாடினார் என்று பார்க்கிறோம். நாம் அனைவரும் இன்றைய நாளில் பயணிக்கிற வேளையில் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை தாங்குகின்றார். இன்றைய வாழ்த்தொழில் கேட்டது போல அவருடைய வார்த்தை உயிருள்ளதாய் இருப்பதால் இந்த உயிருள்ள மனிதனுக்கு அது உரமூட்டுகிறது என்ற சிந்தனையிலே தொடர்ந்து நாம் இறைவனிடத்திலே கேட்போம். இறைவா, நீர் என்றும் எப்பொழுதும் எனக்கான தாங்கிடும் கரமாய் இருப்பாயாக என்று கேட்கிற பொழுது இறைவன் இவ்வாறு நம்மை ஆசிர்வதிக்கிறார். ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் அவர் நமது வலக்கையை பற்றி பிடித்து, அஞ்சாதே, திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே இன்றாகம் அர்ப்பணித்தேன் நின்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே இன்றாகம் அர்ப்பணித்தேன்
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திரு தந்தை புனித வயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூயமறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித 10ஆம் வயசினுடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறைவற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீ. அவருடைய வடிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் மீதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனை இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுன ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். தாங்கிடும் கரமாய் நம் மத்தியில் வந்த இவர்தான் அன்பு செய்கிற பொழுது, நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது, நம்மை முழுமையாய் ஒப்படைக்கிற பொழுது, உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்கிற பொழுது என்றும் கரம்பிடைத்து வழிநடத்துகின்ற கடவுள். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தந்தை புனித வயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சங்காய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.